அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் அவனாசி சாலை ராக்கியபாளையம் ஊரில் வந்துங்க 2 பெட்ரூம் கால் கிச்சன் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அருமையான குடியிருப்பு பகுதி, பொல்யூஷன் கிடையாதுங்க. ரொம்ப அருமையான குடியிருப்பு பகுதி. இதில் 1500 சதுரடி இடத்துல 2 பெட்ரூம் கால் கிச்சன். ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 16. ஹால்லேருந்து அப்படியே நேராக போனோம்னா இது டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் 8 கெட்டுங்க. பக்கத்துலேயே கிச்சன், அதுவுமே 8 கெட்டு. கிச்சன்லேருந்து அப்படியே சமையல் அறையிலிருந்து அப்படியே வெளியே அப்படின்னா பின்னாடி போகிறதுக்கு ஒரு கதவு இருக்குதுங்க. அப்படியே பின்னாடி ஏதாவது வேலை இருந்தால் அங்கே போய்க்கலாம். இடது பக்கம் திரும்பினா பாருங்கள் ஹாலுங்க. மேலெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. சுவிட்ச் எல்லாமே ரொம்ப தரமான சுவிட்சு தான். இந்த தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 பாருங்கள். ரொம்ப அருமையாக கட்டிக்கிறாங்க. 10க்கு 16ங்க. இதில் இது அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம் தானுங்க. பாருங்கள், பாத்ரூம் எல்லாமே அருமையான ஃபிட்டிங் தான் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப தரமான அருமையான ஃபிட்டிங் மாட்டிக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே இன்னொரு பெட்ரூம் இருக்குதுங்க, 2வது பெட்ரூம். அது 11க்கு 10ங்க. இதுவுமே அட்டாச்சு பெட்ரூம் தான். அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குதுங்க. இந்த முன்னாடி இருந்து அப்படியே வந்தோம்னா சந்தில் அப்படின்னா சமையல் ரூம் தாண்டி பின்னாடி பக்கமே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க. துக்கக்காரியத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இங்கே அப்படியே நேரடியாக குளிச்சுக்கலாங்க. நல்ல வசதியாக ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி பண்ணிக்கிறாங்க. பெர்மனண்ட் இபி கனெக்ஷனுங்க. அதாவது டெம்பரவரி கனெக்ஷன் இருக்குது, பெர்மனண்ட் இபி கனெக்ஷனுங்க. போரும் இருக்குதுங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல வர்றது மேலே சுருக்கி போட்டிருக்காங்க. அதனால் ஈரோ சூடு எது வராதுங்க. காசு செலவு ஆகுது அப்படின்னு பார்க்காம ரொம்ப தரமாக கட்டுமானத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப தரமான கட்டுமானங்க, அருமையான வீடு. விலை 65 லட்சம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக பேசலாம். மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம். அந்த தொலைபேசி எண்ணில் அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.